கூட திமுக அப்படிங்கிற விஷ கிருமிக்கு கனவுல கூட ஓட்டு போடணும்னு நினைச்சு கூட பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. சவுக்கு சங்கர் அவர்கள் ஸ்பெஷல் வீடியோவோட இறங்கி இருக்காரு அப்படிங்கறதா செய்தி. தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விட கூடாது. இத்தனை நாளா சவுக்கு சங்கர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் விடை பெறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு மீடியாவை க்ளோஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற பல விஷயங்கள் சொன்னாரு. இதோட சேர்த்து திமுக என்னை முடக்க பாக்கிறது அப்படின்னு இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சதுனால தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சு. அதனால சவுக்கு இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி பல காணொளிகள் தொடர்ந்து இனிமேல் வீடியோ போட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சேனல் மட்டும் இல்லாம பல சேனல்ல அந்த வீடியோஸ்க்கு உலா வருது. சோ அதோட சேர்த்து எதிர்கட்சிகள் கடுமையான போராட்டத்தை நேத்து முன்னெடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொட்டு அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த திமுக அரசு பாத்தீங்கன்னா இந்த கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், கற்பழிக்கிறவன், கஞ்சா கடத்துறவன் இவனெல்லாம் தியாகி மாதிரிதான் போற்றி வளர்க்கும். பட் ஆனா யாராச்சும் ட்விட்டர்ல பேசுறாங்க, எழுதுறாங்க, இல்ல வீடியோ காணொலி போடுறாங்க, இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னா உடனே அவங்க மேல கூண்டாசை போட்டு உள்ள தூக்கி வச்சிரும். அப்படி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிறப்பா செய்யப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தான். தொடர்ந்து அவர் ஆளும் அரசை பத்தி கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரே தான் அதிமுக இருக்கக்கூடாது, திமுக வரணும் அப்படின்ற பெரிய ஆதரவு கரம்லாம் நீட்டி இருந்தாரு. பட் ஆனா இவங்க ஆட்சிக்கு பண்ண லட்சணத்துல அவரே இவங்களுக்கு எதிரான காணொளிகள் பல விஷயங்கள் பேசி பல விஷயங்களை போட ஆரம்பிச்சாரு. சவுக்கு மீடியா அப்படிங்கிறது பல வாட்டி அட்டாக் மோடுக்குள்ள போயிருந்துச்சு. கடந்த எலெக்ஷன் அப்பயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, தொடர்ந்து சவுக்கு மீடியாவும் சவுக்கு மீடியால வேலை பார்க்கறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய வலயத்துக்குள்ளார இருந்தாங்க. அதோட சேர்த்து டிபார்ட்மெண்ட் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருந்தது. நீங்க தவறான தகவல்கள் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட் வரைக்கும் போய் ஒரு ட்வீட்டுக்காக அரெஸ்ட் பண்றது, நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்றது, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சாக்கடை அள்ளி வீசுறது, அல்லது தனியா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க போய் உங்க போனை கொடுங்க, அதை கொடுங்கன்னு மிரட்டுறது, ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஜிபேல பணம் அனுப்புறதுன்னு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தது இந்த திமுக அரசு. ஆனா இப்ப சவுக்கு எங்க போனாரு அப்படிங்கிற கேள்வி பல மாசங்களா பல பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்றில இருந்து அவர் ஒரு காணொளிகளை வெளியிருக்க ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல சொல்றதே என்ன அப்படின்னா, திமுக அப்படிங்கிற விஷக்கிருமிக்கு கனவுல கூட ஓட்டு போடணும்னு நினைச்சிடாதீங்க. தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விட கூடாது. அதோட உங்களை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வெளியிட்டு இருக்காரு. சோ தன்னை தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த இந்த திமுக அரசு இருக்கு இல்லையா, தான் ஆட்சி அதிகாரத்துல இருந்தா என்ன வேணா செய்யலாம், யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாம், தான் கூட வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், இல்ல அரசுக்கு எதிராக அவங்க செய்யக்கூடிய அராஜகங்களை எடுத்து சொன்னா உடனே அரெஸ்ட், உடனே கூண்டாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அராஜக போக்குதான் இந்த திமுக அரசு கையாளுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து வச்சுட்டே வராங்க. அதுவும் திமுக அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து பேசக்கூடிய வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. குறிப்பா சவுக்கு மீடியா இயங்கவே கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு திமுக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க கூட வேலை பார்த்த பெண் தோழியா இருக்கட்டும், அல்லது அங்க அலுவலகத்துல வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிற வேலையை பண்ணாங்க. எபிசோட்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2வது வீடியோல பாத்தீங்கன்னா இவங்க திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள், அதன் மூலமா எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வருவேன் அப்படிங்கிற காணொலியை வெளியிட்டு இருக்காரு. முதலீடுகளை வரவேற்கிறோம் என்ற பெயரில் மக்கள் வரி பணத்தில் உலகத்தை பூராக சுற்றி வரலாம், யாரும் நம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள். இது தமிழ்நாட்டுக்காக முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கான பயணம் கிடையாது, குடும்பத்தோட உல்லாச பயணம் தான் போயிட்டு இருந்தாரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கறத அந்த வீடியோல பேசியிருக்காரு. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லண்டன், துபாய், ஸ்பெயின், ஜப்பான், அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜெர்மனி அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாங்க 35 MOU போட்டிருக்கோம், 40 MOU போட்டிருக்கோம், இத்தனை கோடி ரூபாய் வரப்போகுது, அத்தனை கோடி ரூபாய் வரப்போகுது, துபாய்ல இருந்து அது வரப்போகுது, ஜப்பான்ல இருந்து இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி கலர் கலரா ரீல் தான் விட்டுட்டு இருந்தாரு. இது வரைக்கும் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கா அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை கேளுங்க. அதுலயும்
டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கையை கேட்டா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாரு அப்படின்னு காட்டமா இந்த ஃபாரின் ட்ரிப்பை பத்தி ஒரு வீடியோவை போட்டு விட்டுருக்காப்புல. வெள்ளை அறிக்கைனா அந்த வெள்ளை பேப்பர் தான் தூக்கி காட்டணும், வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு. அடுத்தடுத்து இது மாதிரி பல எபிசோடு வரும், பொறுத்திருந்து பாருங்க. இந்த திமுக அரசுக்கு கனவுல கூட ஓட்டே போட்டுறாதீங்க அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா இந்த வீடியோல சொல்லியிருக்காரு. சோ இன்னொரு பக்கம் நேற்றைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் பாத்தீங்கன்னா என்டி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி தலைவர்களும் தமிழ்நாடு முழுக்க பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பா பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த அராஜகங்களை ஒடுக்கணும் அப்படின்றது, இது கையாலாகாத திமுக அரசு செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த மாநிலத்துல அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டணி தலைவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா களத்துல நின்று மக்களிடையே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒட்டுமொத்தமா இணைஞ்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்னையில பாத்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் 2 வயது ஆச்சரம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டாரு. அதே மாதிரி மதுரையில பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருந்தாங்க. தமிழக மக்களுக்காக நாங்கள் நீதி கேட்கிறோம். கோயம்புத்தூர்ல பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அதோட சேர்த்து தமிழகத்திலே நாங்கள் பெண்களை பாதுகாத்து போற்றுகின்றோம் எப்படி முதலமைச்சர் சொல்ல முடியும்? எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுக சார்பாக இவங்க 2 பேரும் கலந்துகிட்டு கோயம்புத்தூர்ல பயங்கரமான கிரௌடு. அடுத்து திருப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேற்கொண்டிருந்தாங்க போராட்டத்தை. அடுத்து திருநெல்வேலியில முன்னாள் ஆளுநர் மற்றும் முன்னாள் பாஜகவின் மாநில தலைவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில பயங்கரமான ஆர்ப்பாட்டம் அங்க. அடுத்து கடலூர்ல கூட்டணி கட்சி தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. பயங்கரமான ஒரு ஸ்பீச். 3 குழந்தையோட தகப்பன் நானு, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல, துப்பில்லாத ஒரு ஆட்சியை தூக்கி எறியுங்கள், பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பே இல்ல அப்படின்ற அவரோட மனக்குமுறலை சொல்லியிருந்தாங்க. அடுத்து தஞ்சாவூர்ல அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி ஈரோடுல ஜி கே வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவர். இப்படி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. பெண்கள் நிம்மதியா நடமாடவே முடியல. 2 வயசு குழந்தைல இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இங்க எந்த பாதுகாப்பும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லணும். சோ இதோட சேர்த்து ஒட்டுமொத்த தலைவர்களும் திமுக அரசை பத்தி சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய பாரத பிரதமர் வரும்பொழுது சொன்னாரு, இது ஒரு சிஎம்சி மாடல், இது திராவிட மாடல்லாம் இல்ல அப்படின்னாரு. சிஎம்சினா என்ன அப்படின்னா கரப்ஷன் மாஃபியா கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசுக்கு ஒரு லேபிளை கொடுத்துட்டு போயிருந்தாரு, சிஎம்சி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய கல்ச்சுரல் விஷயங்கள், அதாவது கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் அல்லது மக்கள் நலம் சார்ந்த விஷயத்துல சுத்தமா இவங்களுக்கு அக்கறையே கிடையாது. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு தூக்கிட்டு வராங்க இல்லையா, 3 வருஷமா இவங்க கொடுக்கவே கிடையாது. அதோட நாட்டோடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது படுமோசமாயிடுச்சு திமுக ஆட்சியில. எதுக்கு இவங்க இவ்வளவு கடன் வாங்கினாங்கன்னே தெரியல அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த மாநிலத்திலயும் கஞ்சா புழக்கம், டாஸ்மார்க்ல கள்ள சந்தையில டாஸ்மார்க்க ஓட்டுறது அப்படின்னு சொல்லி திமுக செய்யக்கூடிய அராஜகங்களையும் இந்த போராட்ட கூட்டத்துல ஒவ்வொரு தலைவர்களும் எடுத்து பேசியிருக்காங்க. சோ நம்ம திமுகக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏதாச்சும் வச்சிருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு பல விஷயங்களை நம்ம யோசிச்சு ஓட்டு போடணும் அப்படிங்கறதா எதிர்கட்சியும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதோட சவுக்கு சங்கர் போன்றவர்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆளும் அரசு மீண்டும் ஒரு முறை இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா ஒரு பயனும் ரோட்ல நடமாடவே முடியாது. இன்னைக்கு குழந்தைங்க கூட வீட்டுல பத்திரமா இல்ல, ரோட்ல நடமாடுறதை தாண்டி வீட்டுக்குள்ள கூட நீங்க பத்திரமா இல்ல அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்றாங்க. ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமா இருக்கிறது போதை வஸ்துக்களுடைய புழக்கம். இதை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஏன்னா போதையத்தை கடத்துறவனையே தன் கட்சியில ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கு திமுக அப்படின்னு ஜாஃபர் சாதிக் போன்ற ஆட்களை தன்னோட வச்சிருக்கு திமுக அப்படிங்கிறது. திமுக காரனா இருந்தா என்ன மாதிரியான வேலையும் நம்ம பண்ணலாம், எந்த பொம்பளைகிட்டையும் வம்பிழுக்கலாம், எங்க வேணா போய் அராஜகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தோரணையில சுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம்னு ஒரு 500 சொச்ச வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம பால் விலையில இருந்து கரண்ட் பில்ல இருந்து வீட்டு வரியில இருந்து தண்ணி வரியில இருந்து எல்லாத்தையும் ஏத்தி விட்டுருச்சு. போதா குறைக்கு
நாங்க வந்தா உங்களுக்கு சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம், நாங்க உங்களுக்கு அது கொடுப்போம், உங்களுக்கு நகை கடை தள்ளிப்படுவோம் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனை வந்து இது ஏமாத்தணும்னா அவன ஆசையெல்லாம் தூண்டி விடணும், ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டை மாதிரி திமுக ஒரு சதுரங்க வேட்டை ஆடி 2021 எப்படியோ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அது மூலமா இவங்க கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் வச்சு எல்லாருக்கும் அண்டா குண்டாலாம் கொடுத்து எப்படியும் இந்த 2026லயும் நம்ம ஜெயிச்சிடலாம் சுலபமா அப்படின்ற ஒரு கனவு கோட்டையில இருக்காங்க. இந்த கனவு கோட்டையை தகர்த்தே தீரணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு 5000த்துக்கும் 10,000த்துக்கும் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டுல அண்டா குண்டா வச்சு மிச்சம் வைப்பாங்களா தெரியாது அப்படிங்கிற சூழல் தான் இருக்கு. சோ இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் சரி மற்ற சமூகத்தின் மேல அக்கறை உள்ளவங்களும் சரி திமுக அப்படிங்கிற தீய சக்திக்கு ஓட்டே போடாதீங்க அப்படின்னு சொல்றோம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கலாம். வணக்கம்.